சார் நீங்க கொஞ்சம் வாங்க சார். நீங்க வாங்க தள்ளி போங்க சார். வழி விடுங்க சார். கொஞ்சம் வழி விடுங்க. கொஞ்சம் வழி. ஐயா இவரு ஒரு ஆளு வழி விடுங்க. ஆக்டர் தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா இவங்க 2 பேர்த்தோட விவாகரத்து மனு சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா 2 பேருமே திரும்ப ஒன்னா சேர்ந்து வாழ போறதா தகவல்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா இவங்க 2 பேரும் கடந்த 2022 தான் நாங்க விவாகரத்து பெற்று பிரிய போறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட இப்ப 2 வருஷத்துக்கும் மேல ஆயிடுச்சு. ஆனா இவங்களோட கேஸ் இன்னும் குடும்ப நல நீதிமன்றத்துல போயிட்டு தான் இருக்கு. 3 தடவை நீதிமன்றத்துல இருந்து வாய்தா கொடுத்துமே 2 பேரும் ஆஜராகவே இல்லை. 3 தடவை 2 பேரும் ஆஜராகாம இருக்காங்க அப்படிங்கறனால இவங்க 2 பேரும் விவாகரத்தை கேன்சல் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை மேலும் கன்ஃபார்ம் பண்ற மாதிரி கஸ்தூரி ராஜா ஃபேமிலில இருந்தும் ரஜினிகாந்த் ஃபேமிலில இருந்தும் ஐஸ்வர்யா அண்ட் தனுஷை ஒன்னா சேர்த்து வைக்கிறதுக்காக நிறைய முயற்சியில ஈடுபட்டுட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம ரீசன்ட் டைம்ஸா ஐஸ்வர்யா போடுற எல்லா போஸ்ட்டுக்கும் தனுஷ் லைக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பண்ணிட்டு வந்தாரு. அது மட்டும் இல்லாம தீபாவளி அப்ப ரஜினிகாந்த் அவர்கள் தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யாவை உட்கார வச்சு பேசி 2 பேரையும் சமாதானம் பண்ணிருக்காரு அப்படின்னு கூடி சீக்கிரமாவே இவங்களோட விவாகரத்து மனுவை கேன்சல் பண்ணிட்டு ஒன்னா சேர்ந்து வாழ போறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. இந்த நிலையில தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யாவை 3 முறை கோர்ட்ல இருந்து ஆஜராக சொல்லி லெட்டர் வந்ததுக்கு அப்புறமா 2 பேருமே ஆஜராகாம டிலே பண்ணிட்டே வந்தாங்க. இதனால இவங்க திரும்ப ஒன்னு சேர்ந்து வாழ போறாங்க அப்படின்றத பலருமே உறுதிப்படுத்திட்டு வந்தாங்க. ஆனா இந்த நிலையில இன்னைக்கு குடும்ப நல நீதிமன்றத்துக்கு தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா 2 பேருமே வந்திருக்காங்க. இவங்களோட வழக்கு தொடர்பா இன்னைக்கு பேசியிருக்காங்க. மேலும் இவங்களோட விவாகரத்து மனுக்கான தீர்ப்பை வர நவம்பர் 27 கோர்ட்ல அனௌன்ஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே 2 பேரும் விவாகரத்து ஆகி பிரிய போறாங்க அப்படின்னா ஒருத்தர் வாழணும்னு போராடுவாங்க, இன்னொருத்தர் விவாகரத்து கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா இவங்களோட விஷயத்துல 2 பேருமே எங்களோட திருமணம் செல்லாது, நாங்க 2 பேரும் மியூச்சுவலா பிரிய ஆசைப்படுறோம் அப்படின்ற மாதிரி தான் சென்னை குடும்ப நல நீதிமன்றத்துல மனு கொடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம குடும்ப நல நீதிமன்றம் ஆலோசனைப்படி பிரிய போற தம்பதிகள் 2 பேருக்கும் குறிப்பிட்ட கால அவகாசங்கள் கொடுத்து அதுக்குள்ளார மனசு மாறி 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்றதுக்கான டைம் தருவாங்க. பட் தனுஷ் ஐஸ்வர்யா 2 வருஷம் ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் சேர்ந்து வாழ்றதுல விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாமா.